பிரைஸ் லார்ட். நான் உங்கள சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை கூட நான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ, என்னோட வாழ்க்கைய, என்னோட சிந்தைய, என்ன செயல் எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த வீடியோ. அந்த வீடியோவோட கன்டென்ட் பத்தி தான் நான் இப்போ பேசலான்னு இருக்கிறேன். அந்த வீடியோ எத பத்தி இருந்ததுன்னா, நம்ம ஒரு வாரம் முழுக்க ஒரு காரியத்த நம்ம நெறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். வீடியோ மூலியமா, நம்ம மொபைல் ஃபோன் மூலியமா, லேப்டாப் மூலியமா, எந்த காரியமா இருக்கட்டும், நம்ம பார்க்குற விஷயம். அதுக்கப்புறம் அ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட மைண்ட்ல என்னென்ன காரியம்லாம் ஓடுச்சு அப்படி சொல்லிட்டு, ஒரு ஒரு மூவி மாரி போட்டு, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்பிள், அந்த அந்த பீப்பிள் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, அம்மா, அப்புறம் நம்மளோட சிப்லிங், அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப க்ளோஸான கசின் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளார அடைச்சு வச்சு, இந்த ஒரு 2 ஹார்ஸ் இந்த வீடியோவ பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா, எத்தன பேர் அவ்வளோ தைரியமா அந்த காரியத்த பண்ணோம். நம்மள நெறைய பேர் பண்றது கிடையாது. பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம மனதளவுல நெறைய பேர் திட்டியிருப்போம். ஒரு வேள அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா, மனசளவுல "இதெல்லாம் ஒரு ஆளா?" அப்படின்னு கூட நெனச்சிருக்கலாம் இல்லையா? அதுபோல நெறைய காரியம் நடந்திருக்கும். அந்த மாரி நமக்கு தெரிஞ்சவங்க, "ச்சே! இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா? ச்சே! இப்படியெல்லாம் கூட நினைப்பாங்களா? என்ன இதெல்லாம் கூட பார்த்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகம் லைட்டா சுழிச்சா கூட நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு காரியம் நம்ம பண்ணணுமா? அப்படின்ற மாரி அந்த வீடியோ முடியும். தேவனுக்கு பிரியமான வாழ்வை வாழ்வதில நம்ம எப்பவுமே நாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருக்கோம். அது ரொம்ப என்னைய அஃபெக்ட் பண்ணுச்சு. தினமும் இன்றளவிலும் நான் யோசிக்கிற ஒரே விஷயம், ஒருத்தவங்கள பத்தி நான் மனசுல திட்டணும்னா, சில காரியம் நம்ம வெளியில பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், மனசுல ஏன் இப்படி பண்றாங்க? அப்படி கூட நினைக்கிறதுக்கு வரல. ஏன்னா இந்த வீடியோ எனக்குள்ளார ஓடிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. இது ஒரு பெரிய மாற்றத்த தந்துச்சு. உங்க கூட இத பேசியிருக்கேன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நீங்களும் இதப்படி நீங்க இருங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைய வாழுங்க. அவருக்கு ஏற்ற மாரி சிந்தனைகள உங்களுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கைய பெரிய அளவுல மாற்றம் கொண்டு வருவார். ஆசீர்வதிக்கவும் செய்வார்.